ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா உங்களோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமாய் ஒரு பகல் வேளையிலே அப்பா உங்களுடைய சமூகத்திலே வந்து நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்க பாராட்டியிருக்கிற எல்லா தயவுகளுக்காகவும் இந்த நேரத்துல அதிகமாய் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் கூட சுவாமி எங்களோடு கூட நீங்க என்ன பேச வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தும்படியாய் அப்பா எங்க ஒவ்வொருவருடைய இருதயத்திற்கு அப்பா தகப்பனே உங்களுடைய வார்த்தைகள் மாத்திரமே எங்களை ஆற்றி தேற்றக்கூடியவராய் இருக்கிறது, எங்களை போஷிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளினாலே எங்க ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் அப்பா தகப்பனே நாங்கள் அப்பா எதையெல்லாம் நாங்க சரி செய்து கொள்ளணும், எப்படி இருக்கணும், இன்னும் எப்படி பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள எனக்கு வேண்டும் மட்டும்தான் என்பதை சவுண்ட் அப்பா கேட்கலையா, எங்களுக்கு நீங்க எல்லாருக்கும் கேட்கலையா? கற்றுக் கொடுக்கும்படியாய் கூட இந்த நேரத்துல நாங்க அதிகமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். கேட்கவே ரெஜினா, நீ ஸ்டார்ட் பண்ணு. ஓகே சிஸ்டர். இன்னைக்கும் கூட நம்ம பார்க்க போறது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இயற்கையான இயல்பான ஒரு சுபாவத்தை குறித்து ஆண்டவர் வந்து வேதாகமத்துல அந்த சுபாவம் எப்படிப்பட்டது, அந்த சுபாவம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். எந்த மாதிரியான சுபாவம் அப்படின்னு பார்த்தோம்னா கோபம். இந்த கோபம் அப்படிங்கிற இந்த ஒரு சுபாவம் வந்து மனிதர்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒன்னாதான் இருக்கு. இப்ப வரைக்கும் என்கிட்ட ஒரு கோபமுமே கிடையாது, நான் கோபமே பட்டதில்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பா யாருமே சொல்ல முடியாது. அப்படி நமக்கு மாம்சத்தின் ஒரு கிரியையா, மாம்சத்திற்குரிய ஒரு குணாதிசயமா இந்த சுபாவம் நம்ம கிட்ட இருந்துகிட்டேதான் இருக்கு. இந்த கோபத்தை குறித்து ஆண்டவர் வந்து இந்த கோபம் சரியானதா இல்ல இது தவறான ஒன்றா, இதை எப்படி நம்ம இந்த கோபம் நம்ம கிட்ட இருக்கலாமா அப்படிங்கிறத வந்து வேதாகமத்துல இருந்து ஆண்டவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வசனங்களின் மூலமா நம்ம இத இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம அதை வந்து பார்க்க போறோம். இந்த கோபம் சரியா தவறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோபம் என்பது சூழ்நிலையை பொறுத்து மாறக்கூடியதா இருக்கு. சூழ்நிலைகள் நமக்கு வந்து இந்த கோபப்படுறதுக்கு காரணமா இருக்கு. ஒருவேளை சில பேர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய இமேஜ டக்குன்னு ஒரு தட்டு தட்டிட்டோம்னா உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடும் இல்லையா? அவங்களுடைய இமேஜை பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்துருச்சு அப்படின்னா அவங்க உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, கோவப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து என்ன காரணங்களுக்காக, சில பேர் வந்து ஒரு காரணத்தை பொறுத்து சில நேரங்கள்ல வந்து அவங்களுடைய பிரஸ்டீஜ் இஷ்யூ வர மாதிரி, இல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல் உரிமையை கொடுக்காம இருக்கிறப்ப, அவங்கள வந்து கொஞ்சம் பிஹேவ் பண்றது சரியில்லாம இருக்கிறப்ப வந்து அவங்க கோபப்படுறதுக்கான காரணங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி சில நேரங்கள்ல வந்து நியாயமான கோபங்கள் கூட இருக்கலாம். ஒரு இடத்துல ஏதோ ஒரு அநியாயமா ஏதோ ஒண்ணு நடக்குது, யாராவது ஒரு தவறான வார்த்தைகள் பேசுறாங்க, இல்லைன்னா ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல கோபப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இப்படி கோபங்கள் வருவதற்கு பல காரணங்கள் வந்து பல காரணிகள் வந்து இயல்பாவே இருக்கு. சோ நம்ம கோபப்படலாமா அப்படின்னு கேட்டா நியாயமான காரணங்களுக்கு நிச்சயமா ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த இடத்துல கோபப்படுவது சரியாகத்தான் இருக்கும். ஆனா அந்த கோபம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்த்தோம்னா தேவன் நம்ம படிச்சிருப்போம், ஆதியாகமத்துல நம்ம படிச்சிருப்போம், தேவன் கோவப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நிறைய இடங்கள்ல வந்து ஆண்டவர் வந்து கோவப்பட்டிருப்பாங்க. என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும், ஆதாம் ஏவாளுடைய அவங்களுடைய காலத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்க கீழ்ப்படியாம இருந்தது நிமித்தமா அவங்க கிட்ட ஆண்டவர் கோவப்பட்டிருப்பாரு. அதே மாதிரி நோவாவோட காலத்திலயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜனங்கள் வந்து பொல்லாதவர்களா இருந்ததுனால கோவப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வந்து தன்னோட மனம் போன போக்குல அவங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யறப்ப வந்து ஆண்டவர் அந்த ஜனங்களின் மீதும் கோவப்பட்டிருப்பார். அப்போ ஆண்டவர் வந்து இப்படி கோவப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றப்ப எதற்காக ஆண்டவர் கோவப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய ஜனங்கள் வந்து பாவத்திற்கு நேராக சென்று அந்த பாவத்தினுடைய பலனை அடைந்து விடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஆண்டவர் சில நேரங்கள்ல வந்து கோவப்படுவது, தண்டிப்பது வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாய் வந்து ஒரு தன்னுடைய பிள்ளைகளை வந்து கண்டிப்பது எதற்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிள்ளைகளை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பிள்ளை வந்து தெரியாம வந்து ஒரு ஒரு பென்சிலையோ ஒரு பேனாவையோ எங்க ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உடனே அவங்க பேரண்ட்ஸ் தாய் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த பேனா எப்படி வந்துச்சு, இந்த பென்சில் எப்படி வந்துச்சு, யார்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கோவப்படுவாங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு வரக்கூடாது, நீ நாளைக்கு கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துடணும், இந்த பழக்கம் இந்த கெட்ட பழக்கமா இருக்கும் அதனால செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தாய் வந்து தன்னுடைய பிள்ளைய வந்து கண்டிப்பாங்க. எதுக்காக இந்த இடத்துல கோவப்படுறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம அதை சாதாரணமா அந்த குழந்தைய வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பின்காலத்துல அவங்க வந்து அதை ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இந்த பழக்கத்தை அவங்க தொடர்ந்து வருவாங்க, பின்னாடி இதுவே அவங்களை ஒரு தவறான பாதைக்கு நேரம் வழிவகுத்துருமே அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ஆரம்பத்திலே வந்து தன்னுடைய பிள்ளையை வந்து அந்த தாய் வந்து சிச்சிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்கள ஒரு நல்ல வழியில் நடத்தணும், அந்த பிள்ளைங்க வந்து ஒரு தவறான பாதைக்கு நேரா போய்விடக்கூடாது அப்படிங்கறது அந்த தாய் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. அதேதான் நம்மளுடைய ஆண்டவர் வந்து
தன்னுடைய பிள்ளைகளாகிய நம்மள வந்து இந்த ஜனங்கள் வந்து ஒரு கெட்டு போன பாதையில கெட்டு போயிடக்கூடாது, இந்த பாவத்துக்குள்ளாக போய் அவங்க நரகத்துக்கு நேரா சென்று விடக்கூடாது அப்படிங்கறதுல அதிக அக்கறை உள்ளவரா இருக்கிறதுனாலதான் ஆண்டவரும் நம்ம மீது சில நேரங்கள்ல கோவப்படுகிறார், காணப்படுகிறார். அதே மாதிரி ஆஹ் நம்ம நீதிமொழிகள் 15:1-2 வசனங்கள் வாசித்தோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 15:1-2 பார்த்தோம் அப்படின்னா, மெதுவான பிரதித்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் இருக்கும். ரொம்ப அதாவது சில சொற்கள் வந்து நம்மள வந்து கோவப்படுத்துறதுக்கு அதிகமா பார்த்தோம் அப்படின்னா, கோபம் எங்க அதிகமா பிறக்கும் அப்படின்னா சில உக்கிரமான சொற்கள், நம்மளை காயப்படுத்தக்கூடிய, இல்லைன்னா நம்மள ரொம்ப நம்மள வந்து ஒரு மாதிரி இழிவா பேசக்கூடிய அந்த மாதிரி ஒரு பொல்லாத வார்த்தைகள் வரும் பொழுதுதான் இயல்பாவே நம்மளுடைய சுவாபத்தை அது தூண்டி விடக்கூடியதா இருக்கு. அந்த கோபம் என்கிற அந்த குணம் வந்து வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. இந்த இடத்துல ஞானிகளுடைய நாவு, அவங்களுடைய சொற்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய நாவு வந்து பாத்தீங்கன்னா மெதுவான பிரதித்திரம் அப்படிங்கிறாங்க. அதாவது ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு சாதுரியமான இல்ல ஒரு சாஃப்டான ஒரு பேச்சு வந்து அவங்க கிட்ட இருக்கும். மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாதபடிக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு நம்ம பேசுற வார்த்தைகளை வந்து ரொம்பவே கவனத்தோடு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒருவேளை ஏன்னா அவங்க பேசுறதுக்கு முன்னாடி தன்னை வந்து அவங்க வந்து ஒரு செல்ஃப் என்ன சொல்றது, ஒரு தன்னையே வந்து அவங்க வந்து ஒரு செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்குவாங்க. இந்த வார்த்தை பேசுனா அது சரியா இருக்குமா, இல்ல அவங்களுடைய இருதயத்தை காயப்படுத்துமா, அவங்களை எந்த வகையிலாவது அது பாதிக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் அவங்க செல்ஃப் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த வார்த்தையை வந்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களை யாருன்னு சொல்லுவாங்கன்னா ஞானி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. வசனத்துல வந்து ஞானின்னு சொல்லி, அப்ப ஞானி அப்படிங்கிறவங்க வந்து அந்த நாவை வந்து அறிவாய் உபயோகப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மூடர்களா இருக்கக்கூடியவங்க தான் உடனுக்குடனே அந்த கோபத்தினால எழக்கூடிய அந்த வார்த்தைகளை உடனுக்குடனே இன்ஸ்டன்டா வந்து உடனே நம்ம சொல்லிடணும், திட்டிடணும். ஒருத்தவங்க கோவப்படுத்திட்டாங்கன்னா உடனுக்குடனே அந்த ஒரு கோவம் வந்துருச்சு அப்படின்னா உடனே அது என்ன நமக்கு வாயில வார்த்தைகள் வருதோ அந்த கடுஞ்சொற்களை பேசிடணும் அப்படிங்கிறத யோசிக்காம செயல்படுறவங்களை வந்து இந்த வசனம் எப்படி சொல்றதுன்னா மூடரனுடைய வாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கலாத்தியர் 5:19-20-21 வசனங்கள் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, கலாத்தியர் 5:19-20-21 பார்த்தோம் அப்படின்னா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாத்துலயும் அந்த கோபம் அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தையும் இடம்பெற்றிருக்கு. அப்போ இந்த கோபம்ங்கிற அந்த ஸ்வபாவம் நமக்குள்ள இருந்தாலுமே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நமக்கு வசனத்தின் மூலமா வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ இந்த கோபம் என்பதும் ஒரு பாவத்தின் ஒரு பாவம் தான். இந்த கோபம் என்பது ஒரு பாவம் அப்படிங்கறத ஆண்டவர் சுட்டி காட்டியிருக்காரு. இந்த கோபம் நமக்குள்ளாக நிரந்தரமாக இருக்குமே ஆனால் நம்மளும் கூட அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதில் கண்டிப்பா நமக்கு அது ஒரு பெரிய ஒரு பரலோக பாக்கியம் என்பது கிடைக்கப்பெறாத ஒன்றா போயிரும் அப்படிங்கறதுனால ஆண்டவர் எச்சரிப்பா இந்த கோபம் என்கிற சுவாபமும் நமக்கு ஒரு பாவத்தை குறிக்கிறது அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க. சரி, அப்போ இது நம்ம முதலாவது புரிஞ்சுக்க வேண்டியது என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோபம் என்பது ஒரு மாம்சத்தின் கிரியை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஆரம்பிக்கிறப்ப பார்த்தோம் இல்லையா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். அப்போ இந்த கோபம் என்கிற இந்த சுபாவம் ஒரு மாம்சத்தின் கிரியையா அது இயல்பா இருக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த சுபாவம் வந்து இதுல நம்ம இந்த சுபாவத்துல இருந்து நம்ம தப்பிச்சு கொள்ளணும்னா என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு கீழே 24வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா. அப்போ நம்மளுடைய மாம்சத்தையும் அதுல இருக்கக்கூடிய ஆசை எல்லாவற்றையும் நம்ம சிலுவையில அறையும் பொழுதுதான் இப்படிப்பட்ட சுவாபங்கள் நம்மளை தீட்டுப்படுத்தாதபடிக்கு நம்மளுடைய பரம ராஜ்யத்திற்குள்ளாக நம்ம சேர்வதற்கு தடையா இராதபடிக்கு நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமா அமையணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த கோபம் அப்படிங்கிற சுவாபங்கள் எல்லாம் வச்சு நம்ம சிலுவையில அறையக்கூடியவர்களா தான் இருக்கணும். அப்போ நம்மளுடைய மாம்சத்தின் அந்த இச்சைகள், இந்த ஆசைகள் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்துல நம்ம அறிக்கை செய்து, ஆண்டவரே இந்த சுவாபங்கள் எங்களுக்கு வேணாம், இது எங்களுக்கு கரைப்படுத்தக்கூடியதா இருக்கிறது என்று நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவருடைய பாதபடியில இதெல்லாம் நம்ம அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா இந்த சுவாபங்கள் நமக்கு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும்.
அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த கோபத்தினால நிறைய பிரிவினைகள் நம்ம குடும்பத்திற்குள்ளாக மனஸ்தாபங்கள், பொறாமைகள், போட்டிகள். இன்னும் சொல்லணும் அப்படின்னா சில பேர் வந்து இப்போ ஒரு குடும்பத்திற்குள்ளே பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்களா இருப்பாங்க, ரிலேஷன்ஸா இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க கூட ஏற்பட்ட அந்த பகையில அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு கோபத்தினால இவங்க வந்து நிறைய டிப்ரெஷனை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா இந்த கோபம் அப்படிங்கிற குணம் வந்து சாதாரணமானது ஒண்ணு இல்ல. அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா உள்ளேயே இருந்து 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 ஒரு பெரிய டிப்ரெஷனை கொண்டு வரும். இது அவங்களையும் அதிகமா பாதிக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது. நம்ம கோவமா இருக்கோம், நம்ம வைராக்கியமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா அந்த கோபம், வைராக்கியங்கிறது பிசிக்கலா அவங்களுடைய அந்த உடம்ப வந்து எந்த அளவுக்கு அவங்கள பாதிக்கிறது அப்படிங்கிறத உணராம அவங்க வந்து செய்யக்கூடிய செயலா கூட இது இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா ஆதாரமா இந்த காயின் ஆபேல் நம்ம தெரியும். ஒரு பொறாமை நிமித்தமா எழுந்த ஒரு கோபத்தினால ஒரு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து நடந்துக்குவாங்க. அதே மாதிரி மோசே பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நீதி செய்யறேங்கிற காரணத்தினால 2 பேரும் சண்டை போடுறப்ப அவர் போய் கொலையே செஞ்சிருவாரு. அந்த மாதிரி நடக்கும். யாக்கோபு ஏசாவையும் நம்ம பார்க்கும்போது அப்படித்தான். அவங்களுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா யாக்கோபு ஏமாற்று நிமித்தமா அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபமாயி கோபம் எழும்பி கடைசியில அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையே உண்டாகக்கூடிய அளவுக்கு அந்த சுவாபம் அவங்களை வந்து மாற்றி போடும். அந்த மாதிரி நமக்குள்ளாக இருக்கிற அந்த கோபம் என்கிறது ஒரு எவ்வளவு பெரிய பாவத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை வந்து தூண்டி விடக்கூடியதா இருந்துரும். அப்போ அந்த கோபம் அப்படிங்கிற ஒரு சுவாபம் வந்து நம்ம மனசுல வரும் பொழுது நம்மள ஒரு பெரிய ஒரு பாவத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அதை தூண்டி விடக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா முதலாவது நம்ம பார்த்தோம் இந்த கோபம் அப்படிங்கிறது ஒரு மாம்ச கிரியையா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2வதா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு மூடனுடைய செயல், இல்லைன்னா ஒரு மதிக்கேடான செயல் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 16வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லச்சையை மூடுகிறவனோ விவேகி. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீதிமொழிகள் 12வது அதிகாரத்துல 18வது வசனம் பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ இந்த கோபப்படுறவங்களை வந்து பைபிள்ல என்ன வார்த்தையால உச்சரிக்கிறாங்க அப்படின்னா மூடன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய பாஷையில சொல்லும் போது முட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சீக்கிரமா கோவப்படுறவங்களை வந்து என்ன ஆண்டவர் வந்து எப்படி அவங்களை வெளிப்படுத்துறாருன்னா முட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப மூடனுடைய கோபம் பாத்தீங்கன்னா சீக்கிரத்தில் வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, நிறைய பேர் என்ன செய்ய நம்ம கிட்டே கூட சில நேரம் அந்த சுவாபங்கள் இருக்கும். டக்குன்னு நம்ம வந்து உடனுக்குடனே கோவப்பட்டுருவோம், ஏதாவது பேசிடுவோம். சில நேரங்கள்ல நமக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு நம்ம ஃப்ரீயா உட்காரும் போது யோசிப்போம், நம்ம உடனே கோவப்பட்டோமே, கொஞ்சம் அந்த இடத்துல விட்டு கொடுத்துக்கலாமோ, இல்ல கொஞ்ச நேரம் அந்த இடத்துல பொறுமையா இருந்திருந்தா நம்ம இந்த வார்த்தைகள் பேசியிருக்க மாட்டோமே, இந்த மாதிரி ஒரு சமாதானம் இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறத நம்மளே கூட நிறைய நேரங்கள்ல நம்ம ஃபீல் பண்ணி இருந்திருக்கலாம். அப்போ ஒரு கோபம் வருது, இல்ல மற்ற மனிதர்களால நமக்கு கோபம் ஏற்படுது அப்படின்னா கூட அந்த நேரத்துல உடனே அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் நம்ம கொடுக்காம இருந்து கொஞ்ச நேரம் அந்த இடத்துல பொறுமையா இருந்து நம்ம அமைதலா இருக்கும்போது ஒரு மனஸ்தாபமோ ஒரு பெரிய பிரச்சனைகளோ நமக்கே வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு சமாதானம் இல்லாம போகக்கூடிய சூழ்நிலை கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா அமைதலா இருக்கும்போது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம தவிர்க்கக்கூடியவர்களா இருப்போம் அப்படிங்கிறத ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. அதே மாதிரி சில பேர் பாத்தீங்க அப்படின்னா பட்டய குத்துகள் போல் வார்த்தைகள்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம நிறைய இடங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம். இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வரும் பொழுது நம்ம உள்ளத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அது என்ன சொல்றது, நம்ம அந்த வார்த்தைகளுக்கு வந்து நம்ம உடனே அதை பதில் வார்த்தைகள் சொல்லாம நம்ம அந்த இடத்துல என்ன யோசிக்கணும்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு இல்லையா, உடனுக்குடனே கோவப்படுறவங்க முட்டாள்களுக்கு சமானமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம யோசிக்க வேண்டியது நம்ம வந்து இந்த இடத்துல முட்டாள்கள் நடந்துக்க கூடாது. நம்ம இந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன மாதிரி அறிவை காத்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும், நம்ம ஒரு ஞானியா இருக்கணும், அறிவுள்ளவர்களா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை கண்டிப்பா நமக்கு வரணும். ஒருவேளை இப்படி சுவாபங்கள் வந்து நமக்கு கோவப்படுறவங்க நம்ம இருக்கோம் அப்படின்னா உடனே இந்த சுவாபம் மாறிடும் அப்படின்னா கண்டிப்பா உடனே மாறாது. ஆனா நம்ம ஆண்டவரிடத்துல அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே தெரியும் நம்ம எவ்வளவு கோவப்பட்டோம், இப்ப நம்ம எவ்வளவு கோவத்தை குறைச்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா நம்ம வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்ப ஆண்டவருடைய பாவத்துல நம்ம அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரே நான் அந்த மாதிரி கோவப்படக்கூடாது, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு கோவப்படுறது, இல்லைன்னா நான் அதுக்காக அவங்கள ரொம்ப அவங்கள பதிலுக்கு பேசி காயப்படுத்துறது, இந்த மாதிரி நான் பண்ணாதபடிக்கு நான் பொறுமையா இருக்கணும், நீடிய சாந்தம் உள்ளவளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, அதுக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமா அந்த
சுபாவங்கள் வந்து நமக்கு அந்த கோவப்படக்கூடிய சூழ்நிலைகள் மாறும். நம்ம அந்த கோவப்படாதபடிக்கு நம்ம அந்த இடத்துல பொறுமையா இருப்போம். அப்புறம் நம்மளே யோசித்து பார்க்கும்போது நம்மளை குறித்து நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ம இவ்வளவு கோபம் படுறவங்களா இருந்தும் இந்த இடத்துல நம்ம கோவப்படாம இருந்திருக்கோமே, நம்ம இவ்வளவு பொறுமையா இருந்திருக்கோமேன்னு சொல்லி நம்மளை குறித்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பா. இது என்ன மாதிரி இப்ப கோபங்கள் வந்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில நேரங்கள்ல பெருமையின் நிமித்தமா வரக்கூடிய கோபங்கள் இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்பு, பதவி, நம்மளுடைய அந்தஸ்து, அதிகாரத்தை குறித்து வருகிற கோபங்கள் சில பேருக்கு வரும். எப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறோம், ஒரு அந்தஸ்துல இருக்கோம், நம்ம ஒரு பெரிய அதிகாரத்துல ஒரு பவர்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கிடைக்காம போறப்ப அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு பெரிய அநீதி நடந்த மாதிரி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு மதிப்பு கிடைக்கலையே அப்படின்னு அதனால அவங்க கோவப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. நமக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கலையே, நம்மள முதல்ல வந்து அவங்க கவனிக்கலையே, நமக்கு ஃபர்ஸ்ட் வரிசையில சீட் கொடுக்கலையே, இப்படி எல்லாம் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா பெருமையின் நிமித்தமா கோவப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. இல்ல படிப்பின் நிமித்தமா, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் ரிசர்ச் பண்ணிருக்கேன், நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், நான் டாக்டரேட் எல்லாமே, நான் இப்படி பெரிய பதவியில இருக்கேன், நான் இப்படி நிறைய படிச்சிருக்கேன், அப்ப எனக்கு வந்து நான் படிச்சதுக்கு ஏற்ற எனக்கு வந்து மதிப்பு கிடைக்கணும், நான் போற இடத்துல எனக்கு அந்த மதிப்பு கிடைக்கணும், வீட்டுக்குள்ள எனக்கு அந்த மதிப்பு கிடைக்கணும், இப்படி எல்லாம் சில பேர் வந்து அந்த படிப்பின் நிமித்தமா எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. சில நேரம் அந்த மரியாதை கிடைக்காம போறப்ப, இல்ல நமக்கு ஒரு சில பேர் அவங்களை வந்து கவனிக்காம இருக்கிறப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா கோவப்படுவாங்க. நான் அந்த இடத்துக்கு வந்தேன், நீங்க எனக்கு முன்னுரிமை கொடுக்கல, என்னை கவனிக்கல, அப்படி எனக்கு மதிப்பு கொடுக்கல, நீங்க ரொம்ப என்னை தாழ்வா நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி இதனால கூட நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா கோவப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப ஆஹ் ஆஹ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி பெருமை நிமித்தமா, இந்த பெருமைங்கிற சுபாவம் நமக்கு இருக்கிறதுனாலதான் பெருமை நிமித்தமா கூட இந்த மாதிரி கோபங்கள் வருவதற்கு நமக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 14:17 வசனம் பார்த்தோம் அப்படின்னா, முற்கோபி மதிக்கேட்டை செய்வான் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கும். அப்போ மதிக்கேடான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி பெருமை நிமித்தமா கோவப்படுவது, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து நம்ம ஒரு பொது இடத்துல இருக்கோம் அப்படின்னா, சில பேர்லாம் நம்ம பார்ப்போம், அதாவது காரணமே இல்லாம இருக்கும், அந்த இடத்துல வந்து பார்த்தோம் 4 பேர் நம்மள வந்து கவனிக்கணும், நம்ம 4 பேருடைய கவனத்தை ஈர்க்கணுன்றதுக்காக வேண்டி கத்துவாங்க. சவுண்ட் அவங்களுடைய சவுண்ட் வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி காமிப்பாங்க. அதை என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், எனக்கு வந்து இப்படி ஒரு பவர்ல இருக்கிறேன், என்னுடைய வாய்ஸ் கேட்கணும், என் வாய்ஸ் கேட்டு 4 பேர் வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட சில பேர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு சர்வன்ட்ட, ஒரு சாதாரணமான பீப்புள் அங்க யாராவது இருக்காங்கன்னா யார்கிட்ட அந்த சவுண்டை ரைஸ் பண்ணா அவங்க அமைதியா இருப்பாங்க, அவங்க கிட்ட காமிப்பாங்க. அப்படி சில பேர் நடந்துக்குவாங்க இல்லையா? சோ அது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து தன்னுடைய பெருமை நிமித்தமா, நான் பாருங்க நான் கோவப்படுறேன், என்கிட்ட இந்த பவர் இருக்கு, நான் இப்படி நடந்துக்குவேன், ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்ல இருக்கேன் அப்படிங்கறத வந்து காமிக்கிறதுக்கு தனக்கு கீழானவர்களிடத்துல கோவப்படுவது. இப்படி நியாயமில்லாம சில பேர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கோபத்தை வெளிக்காட்டுவாங்க. அதுக்கு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, முற்கோபி மதிக்கேட்டை செய்வான். அப்ப ஆண்டவருடைய பார்வையில இது மதிக்கேடான ஒரு செயலா இருக்கு. இப்படி எல்லாம் நம்ம கோவப்படும் பொழுது ஆண்டவருடைய பார்வையில நம்ம முட்டாள்களா தெரிகிறோம் அப்படிங்கிறது ஆண்டவர் வந்து நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறார். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமான கோபம் வந்துருச்சுன்னா, அது ஒருவேளை லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, சில பொருட்களை வந்து தூக்கி போட்டு உடைக்கிறது கூட செய்வாங்க. டக்குன்னு அந்த கோபத்துல அவங்க கண்மூடித்தனமான கோபம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வரும்போது கையில கிடைக்கிற பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறது. அது என்ன பொருள், அது எவ்வளவு காஸ்ட்லியான திங்ஸ் எதையுமே யோசிக்க மாட்டாங்க, டக்கு டக்கு டக்குன்னு தூக்கி போட்டு அதை உடைக்கிற அந்த ஒரு செயல் செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய உறவுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்களா இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு சின்ன செயல் அவங்களுக்கு பிடிக்காம செஞ்சிருப்பாங்க. அந்த மனசுல வச்சு அந்த கோபத்தினாலேயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பகை மாதிரி பல வருஷங்கள் கூட என்ன செய்வாங்க அப்படின்னா, நாங்க அவங்களோட பேச மாட்டோம், அவங்க கூட நாங்க சண்டை போட்டோம், அவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல வருஷங்கள் அந்த உறவுகளுக்குள்ள அந்த ஒரு பாண்டிங்கே பாத்தீங்கன்னா உடைச்சிருப்பாங்க நிறைய பேர். இந்த உறவுகளுக்குள்ள அந்த ஐக்கியத்தையே வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அந்த கோபத்தினால அவங்க வந்து அந்த உறவுகளையே கூட நிறைய பேர் வந்து உடைச்சிருப்பாங்க. அப்போ இந்த கோபத்தினால நம்மள அறியாம நம்ம நிறைய மதியீனமான செயல்கள் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கூட நம்ம உணராதவர்களா நிறைய நேரங்கள்ல நம்ம நடந்துக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்வாரு, பிரசங்கி 7வது அதிகாரம் 9வது வசனத்துல, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம அந்த கோபம்ங்கிற அப்படி இந்த சுவாபத்தை வந்து நம்ம சீக்கிரமா நம்ம வந்து அந்த கோபம் அப்படிங்கிற சுவாபத்தை நம்ம சீக்கிரமா அதை ஏத்துக்க கூடாது. கொஞ்சம் பொறுமையா ஒரு கோபப்படக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னாலுமே அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமா நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கறதுதான் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவைகளா இருக்கு. நீதிமொழிகள் 14:29 வசனம் பார்த்தோம் அப்படின்னா,
நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மூடர்களா இருக்கக்கூடியவர்கள், இல்ல நம்ம வந்து எப்படிலாம் முட்டாள்தனமான காரியங்கள் செய்கிறோம் அந்த கோபத்து நிமித்தமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ மகா புத்திமான் யார சொல்றாங்க அப்படின்னா, நீடிய சாந்தம் உள்ளவன். நீடிய சாந்தம் உள்ளவனை தான் ஆண்டவர் வந்து மகா புத்திமான், பெரிய இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய இப்படிப்பட்ட பர்சனை நம்ம பார்த்திருப்போம். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடங்கள்லயுமே ரொம்ப தாழ்மையான தன்னை வச்சிருப்பாங்க. நல்ல ஒரு உங்கள்ட்ட நல்ல ஒரு எஜுகேஷன் இருக்கும், நல்ல போஸ்டிங்ல இருப்பாங்க, நல்ல ஒரு அதிகாரத்துல இருப்பாங்க. எல்லாமே இருந்தாலுமே அவங்க இருக்கிற இடம் தெரியாம சில மனிதர்கள் இருப்பாங்க. தன்னுடைய அந்த பதவியின் அதிகாரத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. ரொம்ப தாழ்மையா நமக்கே தெரியாது இவங்க தான் இந்த 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 போஸ்டிங்ல இருக்கவங்க, இல்ல இவங்க தான் இவ்வளவு ஒரு ஹையர் அபிஷியலா இருக்காங்க அப்படிங்கிறது வெளியில தெரியாத அளவுக்கு தன்னை தாழ்த்தி ரொம்ப சாந்தமுள்ளவர்களா இருக்கக்கூடிய மனிதர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களதான் ஆண்டவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மகா புத்திமான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுடைய வாயின் அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஒரு சாந்தமான வார்த்தைகள். அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோபத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. ரொம்ப சாந்தமா ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவங்க நிதானித்து எந்த வார்த்தைகள் வந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்தும், எந்த வார்த்தைகள் நமக்கும் அது தகுதியுடையதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை கவனிச்சு நிதானித்து பேசக்கூடியவர்களா இருக்கக்கூடிய மனிதர்களை தான் ஆண்டவர் வந்து மகா புத்திமான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அடுத்து 3வதா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முதல்ல பார்த்தது கோபம் அப்படிங்கிறது ஒரு மாம்சத்தின் கிரியா இருக்கு. 2வது என்ன பார்த்தோம் அப்படின்னா, அது மூடனுடைய செயலா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3வதா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடியதா இருக்கு. அதாவது கடின இருதயத்தை உண்டாக்கக்கூடியதா இருக்கு. ரோமர் 2வது அதிகாரம் 5வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி. இது பார்த்தோம் அப்படின்னா மனக்கடினம் அப்படின்னு சொல்லும் போது தொடர்ந்து ஒருத்தவங்களுக்குள்ள இந்த எரிச்சல், ஏன்னா கோபம் அப்படிங்கிறது எப்படி வரும்னா எரிச்சல், ஒரு கசப்பு, இந்த மாதிரியான ஒரு சுபாவங்கள்னாலதான் நமக்கு அந்த கோபம் அப்படிங்கிறது வருது. இந்த தொடர்ந்து நம்ம அப்படி எரிச்சல் பட்டுக்கிட்டே இருக்கோம், கோவப்பட்டுக்கிட்டே இருக்கோம், சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அற்பமான விஷயங்களுக்கு கூட நம்ம கோவப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த சுபாவம் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளோட இருதயத்தை கடினப்படுத்தக்கூடியதா இருக்கும். இது நமக்கு தவறுங்கிறதே தெரியாது, நம்ம மற்றவங்களை காயப்படுத்துறோங்கிறது தெரியாது, இல்ல இது தன்னையே பாதிக்கிறதுங்கிறது தெரியாது. அப்போ இது தொடர்ந்து நம்ம இந்த சுபாவத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்மளோட இருதயத்தை இது வந்து கடினப்படுத்தக்கூடியதா இருக்கு. இந்த கடினம் பாத்தீங்க அப்படின்னா மற்றவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்க கூடாத அளவுக்கு நம்மள வந்து தடை செஞ்சிரும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, மற்றவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் தாழ்மையா பேசுங்க, கோவப்படாம பேசுங்க அப்படிலாம் சொன்னாலுமே அவங்களால அதை எடுத்துக்கொள்ளவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட இருதயம் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஹார்ட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்க கல்லான இருதயமா இருக்கிறதுனால இப்ப நம்ம வந்து என்ன ஒரு சேஞ்ச் அவங்ககிட்ட கொண்டு வர்றதுங்கிறது ரொம்பவே பெரிய கஷ்டமான ஒரு காரியமா இருக்கும். அவங்களால எதையுமே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அவங்களோட இருதயம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ ஏன்னா நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் இல்ல ஒரு லேசான இருதயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்காக ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளே யோசிச்சு பார்க்கலாம். நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒருத்தவங்கள்ட்ட கோவப்பட்டுட்டோம், நம்ம வீட்டுக்குள்ளே கோவப்பட்டோம், இல்ல நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட கோவப்பட்டோம் அப்படின்னா நம்ம அதை குறிச்சு யோசிச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல சரி நம்ம ஏன் இப்படி கோவப்பட்டோம், ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம், ஏன் இப்படி பேசணும்னு நம்ம யோசிச்சோம்னா நிச்சயமா நமக்குள்ள உணர்வுல இருதயம் இருக்கு அப்படிங்கறத நம்மளே வந்து செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதே இது நம்ம என்ன வார்த்தைகள் பேசினாலும் எவ்வளவு கோவப்பட்டாலும் நமக்கு அதை வந்து நமக்கு பாதிக்கவே இல்லை, நம்மளோட இருதயத்தை வந்து அது சுத்தமா பாதிக்கல, எந்த ஃபீலிங்ஸும் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம இருதயம் கல்லா மாறிடுச்சு அப்படிங்கறத நம்மளாவே நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ நம்மளோட இருதயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து பரிசோதிச்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம இருக்கணும். அதே மாதிரி அதான் நம்ம இந்த வசனத்துல பாக்குறோம், நம்மளுடைய கோபத்து நிமித்தமா இருதயம் வந்து கடினப்பட்டு அது ரணமாகி அது குணப்படாமல் இருக்கிறது அப்படிங்கறதான் இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம். 4வதா பார்த்தோம் அப்படின்னா நீதிமொழிகள் 17:14 வசனம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் அதை விட்டு விலகு அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்கும். சோ 4வதா என்ன அப்படின்னா இந்த கோபம் அப்படிங்கிறது சண்டை அல்லது விவாதத்தை பிறப்பிக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் ஏதாவது ஒரு கோபம் ஒருத்தவங்க மேல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா இப்போ
ஒய்ஃப் மேல ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதாவது ஒரு கோபம் இருக்குன்னு வச்சுக்கோமே, அவங்க ஏதாவது ஹஸ்பண்ட் சொன்னது கீழ்ப்படியல, ஏதோ ஒண்ணு அவங்க மேல அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் இருக்கு அப்படின்னா, அது ஆரம்பத்துல இருந்தே இப்போ ஒரு மேரேஜ் ஆன நாள்ல இருந்தே அந்த மனசுல வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, எப்ப ஒய்ஃப் என்ன பேசினாலுமே அவங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன பேசினாலுமே அதை வந்து திட்டிக்கிட்டேவும் ஒரு மாதிரி அவங்க கிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கும். அதே மாதிரிதான் ஒய்ஃபுக்குமே பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது அவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு செயல் செஞ்சுட்டாங்க, கோவமா அவங்களை ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட பார்க்கும் போதெல்லாம் அவங்க சாதாரணமா பேசினா கூட இவங்க மனசுல வந்து அவங்கள குறிச்சு ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கக்கூடியதா இருக்கும். இது எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளன்னு மட்டும் இல்ல, பொதுவா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்குள்ள எல்லாருக்குள்ளயும் அந்த அனுபவங்கள் இருக்கும். சோ ஒருத்தவங்க மேல நமக்கு இருக்கிற அவங்கள பத்தி நம்ம வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, அவங்கள பாக்குறப்பெல்லாம் அந்த கோபம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவங்க அன்னைக்கு இப்படி பண்ணிட்டாங்கல்ல, இன்னைக்கு இப்படி சொல்லிட்டாங்கல்ல, அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி வச்சு நம்மள இன்சல்ட் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்க செய்யற அந்த ஒவ்வொரு செயலையும் நம்ம மனசுக்குள்ள வந்து என்ன செய்வோம்னா வச்சுக்கிட்டே இருப்போம். அத மன்னிச்சு விட்டுட்டா அது அந்த நிமிஷமே வந்து நம்மள விட்டு போயிரும். ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொன்னையா லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த மெமரி ஸ்டோரேஜ்ல ஏத்திக்கிட்டே இருப்போம். நான் இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க என்னை இப்படி இன்சல்ட் பண்ணிட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, இல்ல வீட்டுக்குள்ள வந்து ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இப்படி பேசிட்டாங்க, இப்படி ஏதாவது ஒரு காரணத்துல வந்து நம்ம பாத்தீங்கன்னா அவங்களுடைய நெகட்டிவான அவங்க பேசின எல்லாத்தையும் நம்ம மெமரியில ஏத்தி ஏத்தி வச்சுக்கிட்டே இருப்போம். கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க நம்ம நார்மலா வந்து பேசும்போது கூட பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட நம்ம சண்டை போடுற மாதிரி தான் பேசுவோம். நீ அன்னைக்கு இப்படி பண்ணிட்டேல, நீ இன்னைக்கு இப்படி சொல்லிட்டேல அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்ச எல்லா அந்த விஷயங்களையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சு ஒவ்வொன்னையா அவங்கள்ட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருப்போம். அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுறது போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இது எல்லாம் நம்ம மனசுல தேக்கி வச்சு வச்சு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் பாத்தீங்கன்னா அணைய திறந்து விட்ட மாதிரி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, வரிசையா அந்த நம்ம தேக்கி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் திறந்து விட்டுருவோம். அப்போ இது எதை கொண்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமாதானமின்மையை கொண்டு வரும், ஒரு விவாதத்தை கொண்டு வரும், சண்டையை கொண்டு வரும். நிறைய குடும்பங்கள்ல வாக்குவாதங்கள், பிரிவினைகள் நடக்கிறதுக்கு காரணமே இந்த கோபத்தை வந்து மனசுக்குள்ள வந்து அடக்கி அடக்கி வைக்கிறதுனாலதான். நிறைய கணவன் மனைவிக்குள்ள இப்ப டிவோர்ஸ் நடக்குன்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்ப அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த விட்டு கொடுத்து சரி ஓகே அவங்க சொல்லிட்டாங்க மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மன்னிக்கிற தன்மை இல்லாம அந்த அந்த எரிச்சலெல்லாம் அந்த அந்த பகை எல்லாத்தையும் மனசுல வச்சு அடக்கி அடக்கி வைக்கிறதுனாலதான் இது எல்லாமே ஒரு நாள் இந்த மதகை திறந்து விடுகிறது போல அந்த கோபம் நமக்குள்ள இருந்து பீறிட்டு வெளியில வர்றதுனால ஒரு நாள் என்ன செய்யுதுன்னா, இந்த உறவுகளே வந்து பிரிவினைக்குள்ளாக வந்து கடந்து போகிற அளவுக்கு இந்த சூழ்நிலைகளை வந்து மாறி போயிருது. நிறைய பிரச்சனைகளுக்கு ஆரம்பமா இருக்கிறதே இந்த கோபம் அப்படிங்கறத ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அப்ப அதுக்கான சொல்யூஷனையும் ஆண்டவர் அந்த வசனத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டு விடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு இடத்துல ஆர்கியூமெண்ட் வரப்போகுது, ஒரு இடத்துல வந்து பேச்சுவார்த்தை போறப்ப அது கொஞ்சம் ரொம்ப ஒரு கொஞ்சம் ஹார்டா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா உடனே அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்போ நம்ம அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து வர்றதுதான் அந்த பிரச்சனைக்கு சால்வா இருக்கும் அப்படிங்கறத ஆண்டவர் வந்து நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலிக்குள்ள இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்குள்ள இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது அப்படிங்கிறப்போ ஒருத்தர் கத்தி பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தர் அமைதியா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டோம்னா கண்டிப்பா அந்த இடத்துல வரக்கூடிய அந்த பெரிய பிரச்சனைகள், சண்டைகளை நம்ம வந்து தடை பண்றதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கறத ஆண்டவர் வார்த்தைகள் மூலமா நமக்கு அறிவுறுத்துறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உள்ளத்துக்குள்ள ஆனா இந்த கோபம் இருக்கே, ஒருத்தவங்களை குறிச்சு எரிச்சல் இருக்கே, அவங்கள பத்தின ஏன்னா அவங்க காரணம் இல்லாம என் மேல கோவத்தை காமிச்சிட்டாங்க, என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப அந்த இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்குள்ள அப்ப இந்த வழிகள்லாம் இருக்கு, இது என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அவங்க கிட்ட பதிலுக்கு அந்த கோபத்தை காமிக்காதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்துல அந்த அந்த நமக்கு ஊற்றெடுத்து வருதுல அந்த கோபம், அதாவது ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றுவது நலமா இருக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம பாக்குறோம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட கோபங்கள்லாம் இருக்கு, இப்படிப்பட்ட வழிகள் இருக்கு, இப்படிப்பட்ட ரணங்கள் என் இருதயத்துல இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க, இப்படி எல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் நம்மளுடைய இருதயத்துல அந்த கோபம் என்ற ஊற்று இருக்கோ அதை எல்லாம் வச்சு அவனுடைய சமூகத்துல ஊற்றி நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ரணப்பட்ட அந்த இருதயத்திற்கு அதை ஒரு மருந்தாக ஆண்டவர் வந்து நம்ம மருந்து போட்டு ஆண்டவர் அதை வந்து குணப்படுத்தக்கூடியவரா இருக்கிறாரு அப்படிங்கறதான் நம்ம பாக்குறோம். அப்போ நம்ம அந்த உள்ள அடக்கி வச்சிருக்க அந்த ஊற்றையெல்லாம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றி விட்டு நம்ம ஜெபித்து எழும்பும் பொழுது நமக்குள்ளாக ஒரு சமாதானம் இருக்கும். அந்த கோபம் நம்ம அடக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கோபம் எங்க போச்சுனே தெரியாத அளவுக்கு நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை ஆண்டவர் வந்து கொடுப்பார் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமே கிடையாது. இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் இந்த கோபம் அப்படிங்கிறது நமக்குள்ளாக இருந்தா அது எப்படி இருக்கும், இல்ல இந்த கோபம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த 4 காரணங்களை பார்த்தோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, எப்படி இந்த கோபத்தை ஹவு டு கண்ட்ரோல் ஆங்கர்,
பை த வே ஆஃப் பைபிள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். எப்படி நம்ம கோபத்தை கட்டுப்படுத்துறது, வேதாகமத்துல அதற்கான வழிகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா பிரசங்கி 10வது அதிகாரம் 4வது வசனம், அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே, இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன, எப்படி கட்டுப்படுத்தணும்னா இணங்குதல். இணங்குதல் என்ன சொல்லணும், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ ஆஹ் அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ இணங்குதல் அப்படிங்கிறது பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ ரெண்டு பேருக்குள்ள திரும்பவும் பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு விதமான ஒரு கோபங்கள்னால இல்ல ஒருத்தவங்க ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க, இல்ல இந்த பாயிண்ட் கரெக்டா இருக்கும். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஐடியா சொல்லுவாங்க, ஒய்ஃப் வந்து ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அப்போ ஹஸ்பண்ட் வந்து அவங்களுடைய ஆங்கிள் இருந்து ஒரு ஐடியா சொல்றாங்க அப்படின்னா ஒய்ஃப் வந்து யோசிச்சு சொல்றாங்க, இல்ல நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அதுல நமக்கு லாஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு, நீங்க வந்து இப்படி பண்ணாதீங்கன்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனா அது வந்து ஹஸ்பண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இல்ல நான் எனக்கு தானே தெரியும் பிசினஸ் பத்தி, உனக்கு தெரியாதுல்ல, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய பங்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கருத்தை வலியுறுத்தும்படியா நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் வரும், கோபம் வரும் இல்லையா. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் ஞானமா அப்படின்னா இணங்குதல். இணங்குதல் அப்படிங்கிறது ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஒருவேளை அவங்க சொல்ற பாயிண்ட்ல நமக்கு ஒரு குறை இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஓகே கரெக்ட் தான், நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க, அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க பாயிண்ட்டுக்கு நம்ம இணங்கி வர்றப்ப அந்த இடத்துல ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து நம்ம தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது சொல்றாங்க. நிறைய இடங்கள் வந்து ஃபேமிலிக்குள்ள மட்டும் இல்ல, ஒரு ஆபீஸா இருந்தாலும் சரி, ஒரு ஹையர் அபிஷியல் இருக்காங்க அப்படின்றப்ப அவங்க வந்து ஒரு நமக்கு ஒரு இது சொல்றாங்க அப்படிங்கிறப்ப நம்ம வந்து மாற்று கருத்தா இப்படி இல்லை அப்படி இல்லை நம்ம காரணங்களை சொல்லாதபடிக்கு அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணி அதுக்கு ஒபே பண்ணும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோபத்தை நம்ம வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த கோபத்தை நம்ம தடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்குமெண்ட்ஸ் வர்றதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை ஒரு பெரிய ஒரு சமாதானத்தையும் நம்ம வந்து நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கறத ஆண்டவர் வந்து நமக்கு சொல்றாங்க. சோ நம்மளும் கூட நிறைய ஞானத்தோட இந்த மாதிரி ஒரு காரசாரமான விவாதங்கள் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம உடனே அதுக்கு இணங்கி போறது நல்லது. நம்ம சொல்லலாம், இல்லையே அவங்க சொல்ற பாயிண்ட் தப்பா தானே இருக்கு, இதுக்கு இணங்கி போனா அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நம்மளும் அதுக்கு ஒத்து போற மாதிரி இருக்குமே அப்படின்னு கேட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம அதுதான் நமக்கான ஒரே வழி பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் மட்டும் தான். நம்ம மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்துல தான் போய் உட்காரணும். ஆண்டவரே இந்த மாதிரி இப்படி யோசிக்கிறாங்க, இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க, ஆனா இதுல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத நான் சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிறதுல இல்ல, நீங்க வந்து அதை வந்து நீங்க ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் இடத்துல போய் நம்ம வந்து அந்த நம்மளுடைய விஷயங்களை நம்ம வந்து ஆண்டவர் இடத்துல தான் தெரிவிக்கணும். அப்போ நிச்சயமா நம்ம சொல்ற பாயிண்ட்டுக்கு அவங்க ஒத்து வரலைனாலும் ஆண்டவர் நிச்சயமா அவங்களுக்கு ஏற்ற நேரத்துல ஆலோசனைகளை கொடுத்து அவங்கள சரியான பாதையில நடத்துவதற்கு அது வழிவகையா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. சோ முதலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இணங்கி போகுதல். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஞானம். அப்ப இந்த ஞானத்தை நம்ம கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட தான் கண்டிப்பா அந்த ஞானத்தையும் கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு வசனமா பாத்தீங்க அப்படின்னா நீதிமொழிகள் 16:14 வசனம், ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம், ஞானம் உள்ளவனோ அதை ஆற்றுவான் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்போ இந்த கோபம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த கோபம்ங்கிற ஒரு குணம் வந்து கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய பாவத்தை தூண்டி விடக்கூடிய ஒரு சுபாவமா இருக்கு. அப்ப ஞானம் உள்ளவனோ அதை ஆற்றுவான் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த ஞானம் தான் நமக்கு வேணும். இந்த ஞானத்தை நம்ம ஆண்டவரிடத்துலதான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இந்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வேதாமத்துல கண்டிப்பா ஞாபகம் வரக்கூடியது நாபால் அபிகாயில் நமக்கு நல்லாவே நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் தான் இல்லையா. நாபால் செய்த அந்த மூடத்தனமான செயல் நிமித்தமா தாவீது அந்த கோபம் கொண்டு எழுந்து ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அழித்து போடணும் அப்படின்னு சொல்லி அவர் புறப்பட்டு வரும்பொழுது இந்த அபிகாயில் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஞானமா அன்னைக்கு செயல்பட்டாங்க இல்லையா. அந்த ஞானத்தோடு செயல்பட்டதுனாலதான் தாவீது கிட்ட இருந்து தன்னுடைய குடும்பத்தை அன்னைக்கு ரட்சித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இந்த ஞானத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. எவ்வளவு கோபம் இருந்தாலும் அந்த கோபம் இருக்கக்கூடியவங்க கிட்ட நம்ம ஞானமா செயல்படக்கூடியது, ஞானமான வார்த்தைகளை பேசக்கூடியது, இதை நம்ம ஆண்டவர் இடத்துல இருந்து கண்டிப்பா கற்றுக்கொள்ளணும். சில பேர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வார்த்தைகள் ஞானம் இல்லாம இருக்கிறதுனாலயே நிறைய பேர் நம்மள அசட்டையா நினைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் ஞானமா பேசுறதுக்கு நம்ம எந்த ஒரு யார்கிட்ட பேசினாலுமே நான் ஞானமா பேசணும், ஞானமுள்ள வார்த்தைகளை கொண்டு பேசுறதுக்கு எனக்கு நல்ல ஒரு பலன் கொடுங்க,
எனக்கு உதவி செய்யுங்க, அந்த ஞானத்தை கொடுங்க, அந்த அறிவை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம ஒரு கோபமா இருக்கவங்க கூட ஒரு பெரிய கோபத்தோட ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப கூட நம்மளுடைய வார்த்தைகள் வந்து அவங்களை ஆற்றக்கூடியதா, அவங்களை அமர்த்தி போடக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 29வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான் அப்படின்னு இருக்கும். நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் அப்படின்னு சொல்றாங்க. சாந்தம் மூணாவதா பார்க்கக்கூடிய குணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாந்தம் நமக்கு இருக்கணும். முதலாவதா நம்ம பாக்குறது வந்து இணங்கி போகிறது, ரெண்டாவது ஞானத்தோடு பேசுறது, ஞானத்தோடு செயல்படுறது, மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா சாந்தம். இந்த சாந்தம் யார்கிட்ட நம்ம கத்துக்க முடியும் அப்படி பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து தான் அந்த சாந்தம் உள்ளவர். ஒரு வசனம் இருக்கு இல்லையா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்வார்ல, அதே மாதிரி இந்த சாந்தமான குணத்தையும் இந்த சாந்தம் நமக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட தான் கண்டிப்பா கேட்கணும். ஆண்டவரே எனக்கு நல்ல நீடிய சாந்தத்தை கொடுங்க. நான் வந்து எப்படி, அதாவது எவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் சரி, எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை எல்லாத்தையுமே சாந்தத்தோடு நம்ம வந்து அதை சகித்து அதற்காக விட்டு கொடுத்து அதற்காக நம்ம வந்து ஒரு ஒரு எவ்வளவோ பொறுமையா அதுக்காக இருந்து நம்ம வந்து அதை மேற்கொள்ளக்கூடிய அந்த சாந்தத்தை எனக்கு கொடுங்க, அந்த பொறுமையை கொடுங்க அப்படின்னு சொல்றத நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பா கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதுவும் குறிப்பா பெண்களாகி நமக்கு வந்து கண்டிப்பா அந்த நீடிய சாந்தம்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒண்ணு இல்லையா? ஏன்னா அந்த வீட்டை நம்ம ஒரு குடும்பத்தையே நிர்வகிக்கிற பொறுப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம ஒரு பெரிய பொறுப்பு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெண்களாகி நமக்கு கண்டிப்பா இருக்கு. கணவரை பாத்துக்கிறது, பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுறது எல்லாமே ஒரு பெரிய நமக்கு ஒரு கடமை இருக்கு. அப்ப நம்ம கிட்டதான் பாத்தீங்கன்னா இந்த சாந்தம்ங்கிற குணமும் அதிகமா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருவருடைய கேரக்டருக்கு ஏத்த மாதிரி நம்மளை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நம்மள மாத்திக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கண்டிப்பா நமக்கு நிறைய சாந்தம், நிறைய பொறுமை, விட்டு கொடுக்கறது, அது எல்லாமே நமக்கு கொஞ்சம் அதிகமாவே தேவைப்படும் இல்லையா? சோ இந்த சுவாபத்தை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் நமக்கு ஒரு நீடிய சாந்தத்தை கொடுப்பார். இந்த நீடிய சாந்தத்தின் மூலமா நம்மளோட குடும்ப உறவுகள் கட்டப்படும், நம்ம குடும்ப உறவுகள் காக்கப்படும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கடைசியா நீதிமொழிகள் 21:14 நீதிமொழிகள் 21:14 பார்த்தோம் அப்படின்னா, அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதினா வேற ஒண்ணும் இல்ல, அதாவது தெரியாம கொடுக்குற கிஃப்ட்னு இல்ல. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பரிசு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கோவமா இருக்கவங்ககிட்ட கூட சில நிறைய இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல நடக்க ஒரு செயல் இப்படிதான் இருக்கும் இல்லையா? ஒருவேளை ஹஸ்பண்ட் ஏதாவது ஒய்ஃபை திட்டாங்க, கோவமா ஏதாவது பேசிட்டாங்கன்னு அப்படின்னா அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது. இந்தம்மா உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு கோவத்தோட இருந்தாலுமே அந்த ஒரு பரிசு பொருளை பார்த்த உடனே நமக்கு அந்த கோபம் அப்படிங்கிறது பாதியா குறையும். கண்டிப்பா நமக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம மேல கோவப்பட்டதுனால இப்படி நமக்கு ஒரு பரிசு வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கோபம் பாத்தீங்கன்னா குறையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஒய்ஃப்மே பாத்தீங்கன்னா ஒய்ஃப்கள் என்ன பண்ணுவாங்க, மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கணவரை சமாதானப்படுத்துறதுக்கு, கணவர் கோவமா இருக்காங்க அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகளை வந்து சமைச்சு கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களுடைய அந்த கோபம், அவங்களுக்கு இருக்க அந்த எரிச்சல் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இப்படிதான் உறவுகளுக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் சமாதானம் இல்லாம ஒருவேளை ஒரு கோபத்து நிமித்தமா யாரோட பகையா இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட வாங்கிட்டு போய் நம்ம அவங்ககிட்ட கொடுத்து சமாதானம் ஆகும்போது பல நாள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பகை கூட மாறுவதற்கு இதுவும் ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கறத ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த பரிசுங்கிறது ஒருத்தருடைய அந்த கோபம், அந்த ஒருத்தருடைய எரிச்சல், பகையை மாத்தக்கூடிய ஒரு ஒரு அன்பளிப்பு, ஒரு அன்பளிப்பு கொடுப்பது மூலமா இந்த சுபாவத்தை நம்ம மாத்திக்கொள்ள முடியும், கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கறதுதான் அந்த வசனத்துல நம்ம தெரிஞ்சுக்க கூடியதா இருக்கு. அப்போ நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை நம்ம இந்த நேரத்துல யோசிக்கலாம், யாராவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட நம்ம கோவமா இருக்கும், இல்ல ஃபேமிலிக்குள்ள யார்ட்டையாவது நம்ம கோவமா இருக்கும், இல்ல நம்ம மேல அவங்க கோவமா இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா நம்ம இந்த இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்டோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது மூலமா ஒரு சமாதானத்தோட அந்த கோபம், பகை எல்லாமே மாறி ஒரு பெரிய ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் வந்து கண்டிப்பா வந்து குடும்பத்துக்குள்ள இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளயோ இல்ல வெளியில மற்றவங்கள்ட்டயோ யார்யார்ட்டெல்லாம் நம்ம கோவமா இருக்காங்களோ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போய் அவங்களை பிளஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது
அந்த என்ன சொல்றது, அந்த பிளவுபட்ட உறவு, அந்த பிளவுபட்ட அந்த முறிந்து போன அந்த உறவு வந்து மீண்டும் ஒட்டப்படுவதற்கு அது ஒரு காரணமா இருக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து நமக்கு வெளிப்படுத்துறாரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இந்த இணங்கி போகிறது, நம்ம ஞானமா செயல்படணும், அப்படின்னு நம்ம பார்த்தோம். சாந்தமா இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பரிசு கொடுக்கறது மூலமா நம்ம இந்த கோபத்தெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி இப்ப இதெல்லாம் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம வேதாகமத்துல இருந்து கத்துக்கிட்டோம். இதே சமயம் கோவப்படக்கூடாதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா சில நேரங்கள்ல நம்ம கோபத்தை வெளிப்படுத்தணும். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில நேரங்கள்ல அநியாயமா ஒரு அநியாயமான ஒரு செயல் நடக்குது. நம்ம சபைகளுக்குள்ளயோ, இல்ல நம்ம குடும்பத்திலயோ, இல்ல வெளியிடங்கள்லயோ வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு அநீதி நடக்குது. இல்ல ஒரு அநியாயமான செயல் நடக்குது. இல்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அவங்க துணிகரமா செய்றாங்க அப்படிங்கிறப்ப, கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணி தான் ஆகணும். நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல வாய்ஸ் கொடுக்கணும். ஏன் இப்படி பண்றீங்க? இது சரியில்லாதது. இது அநீதியானது. இல்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு ஏழ்மையானவங்களுக்கு வந்து ஒரு அநீதி நடக்குது அப்படிங்கிறப்ப, நம்ம அந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் பண்ணி தான் ஆகணும். இத பண்ணாதீங்க, இத செய்யாதீங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா அவங்ககிட்ட அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லத்தான் செய்யணும். அந்த இடத்துல கோவப்படுவது அப்படிங்கிறது அது ஒரு நீதியான செயலை தான் ஆண்டவர் சொல்றாரு. இது வந்து ஒரு பாவம் அப்படின்னு சொல்லல. சோ அந்த கோபம் அப்படிங்கிறது ஒரு நியாயமானதா இருக்கு. ஒரு தப்ப தட்டி கேட்கறதுல, ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கறது, இது வந்து இந்த இடத்துல நம்ம கோவப்படுறது வந்து ஒரு நீதியான செயலா தான் நமக்கு வந்து நீதியான செயலா தான் இருக்கு. சோ அந்த கோபம் வந்து பாவமான பாவமான செயலாவோ, ஒரு மதிக்கேடான செயலாவோ கண்டிப்பா மாறாது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஆஹ் எபேசியர் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கும் இல்லையா. அப்போ இது என்னன்னா, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னா, இந்த கோபம் எப்படி நம்மள பாவமா மாத்தும், எப்படி நம்ம இருந்தோம்னா அது பாவமா மாற்றும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் யாராவது தப்பு பண்ண, இப்போ நம்ம ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்குறவங்களா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிள்ளைங்க யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து அவங்களுடைய தப்பை சுட்டி காட்டணும். கண்டிப்பா நம்ம அந்த அந்த இடத்துல கோவப்படுவது சரிதான். நீ ஏன் இப்படி பண்ண, இப்படி பண்ணக்கூடாது, இதை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம கண்டிக்கிறது வந்து நியாயமானதா தான் இருக்கும். ஆனா அந்த கோபத்தை நம்ம மனசுலயே வச்சு கேரி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட்டை பாக்குறப்பெல்லாம் அந்த கோபத்தை வெளிப்படுத்துறோம். அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன செஞ்சாலும் நம்ம குறை சொல்றோம். அந்த கோபத்தை மனசுல வச்சே அந்த பிள்ளைய நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அதுதான் பாவமான செயல் அப்படிங்கறத ஆண்டவர் வெளிப்படுத்துறார். ஒருத்தவங்க தப்பு செய்யும் பொழுது நம்ம கண்டிக்கிறோம். அந்த கண்டிதலோட நம்ம வந்து அவங்களை விட்டுருமே தவிர, மறுபடியும் அந்த கோபத்தை மனதில் வைத்துக்கொண்டே அவங்கள பழி வாங்குறது வந்து கண்டிப்பா பாவமா இருக்கும் அப்படிங்கறத ஆண்டவர் வந்து நமக்கு சுட்டி காட்டுறாரு. அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கிடவது அப்படின்னா, நமக்கு அந்த கோபம் அப்படிங்கறத நம்ம கேரி பண்ணக்கூடாது. கோவப்படுறது சரியானதுக்கு கோவப்படுறோம். ஆனா அந்த கோபத்தை மறந்து அடுத்து நார்மலா தான் நம்ம பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கறத ஆண்டவர் நமக்கு எடுத்து காட்டுறார். சோ இந்த நாளிலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமா நமக்கு இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்திருக்கிறாரு. இந்த சுவாபம் எப்படிப்பட்டதா இருக்கு, இது நமக்கு இருக்கலாமா, எப்ப இருக்கணும், எதற்காக கோவப்படணும், இல்ல கோவத்தினால என்னென்ன விளைவுகள் இருக்கும், அதை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்திருக்கிறாரு. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து ஆண்டவர் கூட நம்ம உண்மையை இன்னும் அதிகமா நம்ம ஆண்டவர் இடத்துல இந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது, இப்படிப்பட்ட சுவாபத்தின் மூலமாக நம்ம வந்து பாவிகளா மாறாதபடிக்கு, நமக்குள்ளாக இந்த பாவத்தின் பலன் வராதபடிக்கு ஆண்டவர் நம்மளை காத்துக்கொள்ளும்படியா நம்ம தொடர்ந்து வந்து இன்னும் அதிகமான ஞானத்தையும் சரி, இன்னும் அதிகமான அந்த தெளிந்த அறிவையும் ஆண்டவர் இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்வது என்பது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம ஜெபித்து முடிக்கலாம். நன்றி தகப்பனே. அப்பா, நீங்க கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இப்பொழுதும் கூட சுவாமி, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாபங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அப்பா, நாங்கள் கோவப்படுகிறோமா, எதற்காக கோவப்படுகிறோம், எங்களுடைய கோபம் நியாயமானதா இருக்கா, இல்ல இந்த கோபம் எங்களையே பாதிக்கக்கூடியதா இருக்கிறதா, நாங்கள் மதிக்கேடான செயலை செய்கிறோமா என்பதை எல்லாவற்றையும் நாங்கள் அப்பா இந்த நேரத்துல நாங்கள் எங்களை பரிசோதித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. அப்பா சுவாமி, நீங்க வெளிப்படுத்திருக்கிற அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனை, இப்பொழுதும் கூட தகப்பனை எங்களை நாங்களே பரிசோதித்து, அப்பா தகப்பனை, நாங்கள் இந்த சுவாபத்தின் மூலமாக அப்பா பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடைகளா இராதபடிக்கு இப்படிப்பட்ட பொல்லாத சுவாபத்தை அப்பா சுவாமி எங்களிடத்துல இருந்து நீங்க அகற்றி போடுங்கப்பா. நாங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதவர்களா இருப்பதற்கு வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்க வழிநடத்தும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து அப்பா தகப்பனை மீதியான வேலையும் நீங்களே பொறுப்பெடுத்துக்கோங்க, வழிநடத்துங்க. எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.